ஸ்ரீதேவி என்றால் அழகு, ஸ்ரீதேவி என்றால் தேவதை, இப்படித்தான் உறைந்து போயிற்று. யாராவது ஸ்ரீதேவியின் அழகை பொருட்படுத்தாமல் அவருடைய நடிப்பை பற்றி பேசினால் அவர்கள் போலியாக கதைக்கிறார்களோ என்ற சந்தேகம் வரும். உண்மைதான். இந்தியாவின் முதல் பெண் சூப்பர் ஸ்டார் ஜானி, மூன்றாம் பிறை போன்ற சில படங்களில் அவர் மிக அபாரமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் தாண்டிய அழகின் உன்னதம் அவர். பரிபூரண அழகின் காரணமாகவே ஸ்ரீதேவியை பலருக்கும் பிடிக்காமல் போவதும் உண்டு. பாலு மகேந்திரா கூட ஒரு உரையாடலில் சொன்னார், ஸ்ரீதேவியின் அழகு திகட்டக்கூடியது. அவர் சில்க் ஸ்மிதாவின் ஆராதகர். நான் சொன்னேன், பரிபூரணம் எங்கோ ஒரு இடத்தில் தெய்வீகமாகி விடுகிறது. தெய்வீகம் நம்மை செயலற்றவர்களாக்கி விடுகிறது. எது நம் உயிராகிறதோ அதுவே நம் உயிரை உறிஞ்சுவதும் ஆகிறது. ஸ்ரீதேவியுடன் உரையாடிய நாளில் இது புரிந்தது. திருமணத்துக்கு 15 ஆண்டுகள் கழித்து இங்கிலீஷ் மூலம் மீண்டும் அவர் சினிமாவுக்குள் வந்த சமயம் 3 முறை அவருடன் பேசும் வாய்ப்பு கிடைத்தது. அளந்து பேசுகிறவர். 3வது உரையாடலில் அரிதாக படத்தை தாண்டி நிறைய பேசினார். தன்னுடைய பாலியத்தை பறிகொடுத்தவராகவே ஸ்ரீதேவி தெரிந்தார். அந்த வழி உரையாடல் நெடுகிலும் வெளிப்பட்டது. சின்ன வயதில் அம்மா அப்பாவை தாண்டிய ஒரு உலகம் அவருக்கு இருந்திருக்கவில்லை. அம்மா நடிக்க சொல்வார், நடிப்பேன். நடிப்பு எனக்கு பிடிச்சிருச்சு. ஆனால் பயந்து தான் நடித்தேன். அந்த பயம் போகவே இல்லை. காலையில் 7 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கணும். 4:30 மணிக்கு எழுந்து கிளம்பிடணும். வீடு திரும்ப நடு ராத்திரி ஆகும். தூக்கத்துக்காக ஏங்கி இருக்கேன். நண்பர்கள் கிடையாது. இப்படி அவருடைய உரையாடல் முழுவதுமே நடிப்பு மீதான பயமே இருந்தது. அப்படி நடிப்புக்கு பயந்தவர் தான் பின்னாளில் இந்தியாவின் கனவு கன்னி என்று ரசிகர்களால் கொண்டாடப்பட்டார். இந்தியாவின் கனவு கன்னி என்று முதலாக தமிழகத்திலிருந்து பாலிவுட்டுக்கு சென்ற ஹேமமாலினியை சொன்னார்கள். அதையடுத்து அந்த கனவு கன்னி அந்தஸ்து ஸ்ரீதேவிக்கு தான் கிடைத்தது. தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு, மலையாளம், பாலிவுட் என அவர் கால் பதித்த எல்லா இடங்களிலும் வெற்றி வாகை சூடினார். குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பின்னர் நாயகியாகவும் ஜொலித்த நடிகைகள் குறைவுதான். அதிலும் கனவு தேவதை எனும் மிக உயர்ந்த இடத்தை ஸ்ரீதேவிக்கு பிறகு இன்னும் எவரும் அடையவே இல்லை. ஸ்ரீதேவி இன்று வரைக்கும் இந்திய திரையுலகிலும் இந்திய ரசிகர்கள் மனதிலும் தேவதைதான். 1963 ஆகஸ்ட் 13 பிறந்த ஸ்ரீதேவி இன்னமும் ஒரு தேவதையாகவே நம் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவதைகளுக்கு மரணம் ஏது?